10 நிமிஷம் போயிட்டேன்னு யோசிக்காதீங்க. විනාඩි 10ක් ගන්න වෙන්නේ. கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதா. ස්වාමින් වහන්සේට පමණක් ප්‍රශංසා වේවා. சங்கீத புத்தகம் 37வது அதிகாரம் 39வது வார்த்தை. ගීතාවලිය 37 වෙනි පරිච්ඡේදයේ 39 වෙනි පදය. சங்கீதம் 37 39. ගීතාවලිය 37 වෙනි පරිච්ඡේදයේ 39 වෙනි පදය. சிங்களத்திலே ஒருவர் வாசியுங்கள், தமிழிலேயும் வாசியுங்கள். භාෂා දෙකේම කවුරු හරි කියවන්න. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். சிங்களத்தில் சிஸ்டர் வாசி. நீதிமொழிகள் 37 39. மன்னிக்கவும், சங்கீதம் 37 39. ගීතාවලිය 37 වෙනි පරිච්ඡේදයේ 39 වෙනි පදය. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சங்கீதம் 37 39. பாருங்க, இதுல 2 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். එතන කාරණා දෙකක් ඔබට පෙන්වලා දෙන්න මම කැමතියි. ஒன்று அவருடைய பாதுகாப்பு, එකක් උන්වහන්සේගේ ආරක්ෂාව, இரண்டாவது அவருடைய விடுதலை. දෙවනුව උන්වහන්සේගේ නිදාස. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கையில் சொல்லுங்க ஆமென். දෑතොසවල ආමේන්. ஆமென். ஆமென். ஒன்று நீதிமானுடைய பாதுகாப்பு, நீதிமானுக்கு விடுதலை நீதிமானாலே அல்ல தேவனாலே தான் இருக்கிறது. එකක් ධර්මිෂ්ඨයාගේ ආරක්ෂාව, ධර්මිෂ්ඨයාගේ නිදාස. ඒක ඔහු තුලින් නොවේ, දෙවියන් වහන්සේ තුලින්. ஆமென். ආමේන්. ஒன்று நீதிமானுடைய பாதுகாப்பு, நீதிமானுடைய விடுதலை கர்த்தரால் தான் வருகிறது. ධර්මිෂ්ඨයාගේ ආරක්ෂාව සහ ඔහුගේ රැකවීම ස්වාමින් වහන්සේ තුලින් තමයි එන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நீதிமான்கள். යේසුස් වහන්සේව පෞද්ගලික ගැලවුම්කාරයා හැටියට පිළිගත්තු හැමෝම ධර්මිෂ්ඨයන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நீதிமானிடத்துல குற்றம் குறை இல்லை என்று அர்த்தம் இல்லை. ධර්මිෂ්ඨයා ගාව අඩුපාඩුකම් වැරදි තියෙනවයි කියලා අර්ථයක් නැහැ. ஆனால் நீதிமானுக்கு ஒரு தகுதி இருக்கிறது, ஒரு தரம் இருக்கிறது. ධර්මිෂ්ඨයාට එක තත්වයක් තියෙනවා, සුදුසුකමක් තියෙනවා. அது என்ன? ඒක මොකද්ද? கவனிங்க, அவங்க கடவுளுடைய வழிகள்ல நடக்கிறவங்க. දෙවියන් වහන්සේගේ මාර්ගෙන් ඇසිරෙන අය. இரண்டாவது நேர்மையாய் வாழ்றவங்க. දෙවනුව ඒගොල්ලෝ සැබෑවෙන් ජීවත් වෙන අය. நேர்மையாய் வாழ்றவங்க. අවංකව ජීවත් වෙන අය. மூன்றாவது ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவங்க. තුන්වෙනි එක දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයෙන් රැඳී ඉන්න අය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். நீதிமான் யார்? ධර්මිෂ්ඨයා කවුද? தேவனுடைய வழிகளிலே நடக்கிறவர்கள். දෙවියන් වහන්සේගේ මාර්ගෙන් ඇසිරෙන අය. இப்ப பாருங்க, நீங்க ஆண்டவருடைய வழியில நடக்கிறவங்களா? ඔබ දෙවියන් වහන්සේගේ මාර්ගෙන් ඇසිරෙන අයද? நேர்மை இருக்கா? අවංකකම තියෙනවද? மூன்றாவது தேவனுடைய அன்பிலே நீங்க நிலைத்து இருக்கிறீங்களா? තුන්වෙනුව දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය තුල ඔබ රැඳී ඉන්නවද? இதுல என்ன சொல்ல வருகிறேன் என்றால், குறை உள்ளவர்கள், குற்றம் உள்ளவர்கள். මොකද්ද මං කියන්න එන්නේ නම් අඩුපාඩු තියෙන අය, වැරදි තියෙන අය. ஆண்டவர் திருத்துகிறவர். නමුත් දෙවියන් වහන්සේ අරිගස්සන කෙනා අය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இந்த இடத்துல எங்கள்கிட்ட குறை குற்றங்கள் இல்லை என்று இல்லை. මේ ස්ථානයේ අපිට වැරදි අඩුපාඩුකම් නැති අය නොවේ අපි. சர்ச்சுக்கு 2 பேர் ஜெபிக்க போனாங்க. දේව ගෘහයට දෙදෙනෙක් යාඥා කරන්න ගියා. நான் அவன மாதிரி அல்ல, நான் அவன மாதிரி அல்ல, நான் அவள மாதிரி அல்லன்னு அவன் ஜெபிக்க தொடங்கினான். එයාලා යාඥා කරන්න පටන් ගත්තා. මං ඔව් වගේ නෑ, මං ඔව් වගේ නෑ, මං ඔව් වගේ නෑ நான் කියලා. உண்மையா இருக்கிறேன், நான் நீதியா இருக்கிறேன், நான் தசமா பாகம் கொடுக்கிறேன், அவன மாதிரி அல்ல, அவன மாதிரி அல்லன்னு தான் ஜெபிக்க මං போனான். අවංකව ඉන්නවා, මං ධර්මිෂ්ඨව ඉන්නවා, මං දසයෙන් කොටස දෙනවා, මං ඔව් වගේ නෑ කියලා ඔව් යාඥා කරා. இப்படி கொடுக்காதவங்களும் இருக்கிறோம். මේම දෙන්නේ නැති අයත් ඉන්නවා. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. நீதிமான் என்று சொல்லும் போது මේ ධර්මිෂ්ඨයා කියලා කියන විට தவறு செய்யாதவர்கள் என்று இல்லை. වැරදි කරපු නැති අය කියලා නෑ. தவறு செய்ததுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படவும் இல்லை. වැරදි කරන්නට ලයිසන් එකක් දුන්නෙත් නෑ. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். සුද්ධ පවිත්‍ර වෙලා ඉන්නවා. நாளாந்தம் பரிசுத்தப்படுகிறோம். දිනපතා අපි පවිත්‍ර වෙනවා. ஒரு நாளைக்கு முற்றிலும் விடுதலை அடைய போகிறோம். දවසක අපි සම්පූර්ණ නිදහස් වෙන්නට යනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. பரிசுத்தப்படுகிறோம். සුද්ධ පවිත්‍ර වෙනවා. நாளாந்தம்
பரிசுத்தப்பட்டிருக்கிறோம், දිනපතා අපි සුද පවිත්‍ර වෙනවා. பரிசுத்தப்பட்டோம். ශුද්ධ පවිත්‍ර වුණා. நாளாந்தம் பரிசுத்தப்பட வேண்டியவர்கள் දිනපතා සුද පවිත්‍ර වෙන්න ஒரு ඕනේ. நாளைக்கு முற்றிலும் விடுதலையாக்க போகிறோம். දවසක අපි සම්පූර්ණ නිදාස ලබන්නට தேவன் යනවා. முற்றிலும் எங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார். සම්පූර්ණ අපට නිදාස දෙවියන් වහන්සේ දෙන්නට යනවා. ஒவ்வொருவரை வித்தியாசமாய் பார்க்காதீர்கள். කෙනෙක්ව කෙනෙක් වෙනස් විදියට බලන්නට එපා. மன்னிக்க கூடிய பாவம் இருக்கு, மன்னிக்க முடியாத பாவம் இருக்கு. සමාව දෙන්න පුළුවන් පව් තියෙනවා, සමාව දෙන්න බැරි පව් තියෙනවා. ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாவம் இருக்கு, ஏற்றுக்கொள்ளாத பாவம் இருக்கு. පිළිගන්න පුළුවන් පව් තියෙනවා, පිළි නොගන පව් තියෙනවා. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් சின்னது ගන්න. பெருசென்றாலும் பாவம் பாவம் தான். சின்னது பெருசென்றாலும் பாவம் පොඩි දේ பாவம். ලොකු වුණත් පව් පව් තමයි. சின்னதா இருந்தாலும் පොඩි දේ වුණත් කුඩා දේ වුණත් பெரிதா இருந்தாலும் ඒක ලොකු දෙයක් වුණත් பாவம் பாவம் தான். පව පව තමයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த இடத்துல சொல்லப்படுற அந்த நீதிமானுக்குரிய காரியத்தை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். මේ ස්ථානයේ ධර්මිෂ්ඨයාට කියලා තියෙන දේ මම ඔබට පෙන්වනවා. அவர்கள் தவறு செய்யாதவர்கள் என்று செய்ய மாட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. එයාලා වැරදි කරන්නේ නැහැ කියන එක අර්ථයක් ஆனா නෙවෙයි. கடவுளுடைய வழிகளிலும் நேர்மையிலும் அன்பிலும் நிலைத்திருக்கிறவர்கள். දෙවියන් වහන්සේගේ මාර්ගය සහ උන්වහන්සේගේ අවංකකමේ උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් රැඳී ඉන්න අය. இதுல 3 காரியமா அந்த வசனத்தை 3 காரியமாய் பிரித்து பேசுகிறேன். මේ වචනය කාරණා තුනක් ඇඩියට වෙන් කරලා මම කතා திரும்ப කරනවා. தமிழ்ல வாசிங்க பிரதர். දෙමළ භාෂාවෙන් කියවන්න. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். முதலாவது ரட்சிப்பு, நீதிமான்களுக்கு ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ධර්මිෂ්ඨයාට ගැලවීම ස්වාමින් වහන්සේ තුලින් එන්නේ. இக்கட்டு காலத்தில் அவரை அவர்கள் அழைக்கலாம். இந்த பகுதியில இரண்டாவது பகுதியாக அவர்களுக்கு தேவனே அடைக்கலாம். දෙවනි පැත්ත තමයි මේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ තමයි ඔවුන්ට බලවත් කොටුව. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து இல்ல அதே வார்த்தையை வாசிங்க. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரை அவர்கள் அழைக்கலாம். அதாவது ஆபத்துக்கு அவர் நமக்கு பலமாய் இருக்க போகிறார். අනතුරු කාලය තුල උන්වහන්සේ අපට ශක්තිමත් ඇටියට ඉන්නට යනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த ஒரு வசனத்துல 3 காரியமாய் பிரித்து பேசுகிறேன். මේක වචනේ තුල කාරණා තුනක් මම වෙන් කරලා කතා කරනවා. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே அவருடைய சிலுவை மரணத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ ලේබලින් උන්වහන්සේ කුරුසිපත් වීමෙන් අපි ගැලවීම ලබලා තියෙන්නේ. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கிறபடினாலே නමුත් මේ ලෝකයේ අපි ජීවත් වෙන නිසා கேளுங்க, අன்றாட வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு, දිනපතා ජීවිතයේ පොරබැඳීම් තිබෙනවා. எதிரிகளின் சதி உண்டு, සතුරන්ගේ සැලසුම් තිබෙනවා. ஆபத்துகள் உண்டு. අනතුරු තිබෙනවා. ஆனால் ஒன்றை மறந்து விடாதே நீதிமானே, එක දෙයක් ඔබ අමතක කරන්න එපා ධර්මිෂ්ඨයානි. நீதிமானால தன்னை தானே காத்து கொள்ள முடியாது. ධර්මිෂ්ඨයා තමන්ව තමන් ආරක්ෂා කරා ගන්නට බෑ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நீ உன்னை காத்துக்கொள்ள உன்னால முடியாது. ඔබ ඔබව ආරක්ෂා කරා ගන්නට ඔබට බෑ. ஆகையினாலே නමුත් கடவுள் தான் உன்னுடைய வாழ்க்கையில நீதியையும் நிஜமான விடுதலையும் கொடுக்கக்கூடியவர். ස්වාමින් වහන්සේට පමණයි පුළුවන් ඔබගේ ජීවිතේ අවංක සහ ස්ථීරභාවය දෙන්නට. சொல்லுங்க ஆமென். ආමේන්. விழுங்காதீங்க, சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. தேசத்துல எத்தனை மரணம், දේශේ කොතරම් මරණද? எத்தனை வீடு வாசல்ல மரணம் இருக்குது. කොතරම් ගෙවල් දොරටුව ගාව මරණ තිබෙනවද? நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. ஆண்டவர் அதை சொல்லாம மறைத்தாரா? දෙවියන් වහන්සේ දේ කියන්නේ නැතුව සැඟවුවාද? தேசங்கள்ல மரணங்கள், දේශය තුල මරණ, தேசங்கள், දේශවල් වල මරණ. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. எங்களை எங்களால் காப்பாற்ற முடியாது. අපව අපට බේරා ගන්නට බෑ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கொஞ்சம் கொஞ்சம் வெப்பம் அதிகரித்து கொண்டிருக்குது. ටිකෙන් ටිකට උෂ්ණත්වය වැඩි වෙනවා. இப்ப ரம்புட்டான் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். දැන් හැමෝම රමුටන් කාගෙන තමයි ஒரு ඉන්නේ. ரம்புட்டானா சாப்பிடுறோம், 17-40 ரம்புட்டான் சாப்பிடுறோம். එක රමුටන් ගෙඩියක්ද කන්නේ? රමුටන් 10ක් 40ක් විතර කනවා. ரம்புட்டான் சீசன்ல காய்ச்சல் வரும். රමුටන් කාලයේ
ලෙඩ රෝග එනවා. காய்ச்சல் வரும். උණ එනවා. ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போகணும்னா ரம்ஜான் சாப்பிடக்கூடாது. ඉරිදා චර්ච් එකට යන්න ඕනේ නම් රමුට්ටන් කන්නට හොඳ නැහැ. சாப்பிட்டு கொண்டே இருக்கவும் கூடாது. කාගෙනම ඉන්නට හොඳ නැහැ. கூழ் குடித்து கொண்டும் இருக்க கூடாது. ඒ සීතල බීම බීගෙනම ඉන්නට හොඳ නැහැ. சைனாக்காரன் ஐஸ்கிரீம் குடித்து கொண்டே இருக்க கூடாது. චයිනාකාරයාගේ අයිස්ක්‍රීම් එහෙම කකාම ඉන්නට හොඳ නැහැ. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல போய் சமைச்சு சாப்பிட்டு போற ஐஸ் கண்டெய்னர் கொண்டு வந்து சாப்பிட்டு கொண்டே இருக்க கூடாது. ඉරිදා ගෙදර ගිහිල්ලා උයලා කෑමයින් පස්සේ අයිස්ක්‍රීම් බකට් ගණන් කන්නට හොඳ நான் නැහැ. சாப்பிட வேணாம்னு சொல்ல இல்ல. කන්න එපයි කියලා කිව්වේ නෑ. சாப்பிடு. කන්න. நல்லா சாப்பிடு. හොඳට කන්න. உன் சரீர நிலைமையை அறிந்து புரிந்து வாழ பழகு. ඔබගේ ශරීරයේ තත්ත්වය දැනගෙන ජීවත් වෙන්න පුරුදු වන්න. என்னோட ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார். පාලකතුමාත් එක්ක සේවය කරපු සේවකයෙක් ඉන්නවා. அவர் மரித்து சிறிய வயது மரித்திட்டார். එයා කුඩා වයසේදී මිය ගියා. சின்ன வயது தான். එයාට වයස அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது. එයාට ළමයෙක් ඉන්නවා. அவர் எந்த வீட்டுக்கு போனாலும் எங்க போனாலும் அதாவது ஐஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஐஸ் கட்டி போட்ட தண்ணியே குடிச்சு பழகிட்டார். එයා කොහේ ගියත් කොහේ නිවසට ගියත් ෆ්‍රිජ් එකේ වතුර දාපු අයිස් වතුරට අයිස් කැටක් දාලා බීලා පුරුදු වෙලා. அவர் கடையில போனாலும் இது கூல் காணாது என்று சொல்லுவார். එයා කඩේට ගියත් මේකේ බීමේ සීතල මදි කියලා කියනවා. அவருக்கு எதிரானவன் நான். එයාට විරුද්ධව ඉන්න කෙනෙක් මං. எனக்கு கூல் குடிக்க இயலாது. මට කූල් බොන්නට බෑ. தண்ணி தாங்கன்னு கேட்டு குடிப்பேன். වතුර දෙන්න කියලා ආලා බොනවා. அவர் என்ன பார்த்து மேயானா கூல் பொண்ணேன். එයා පාලකතුමා දෙස බලලා මෙයා කූල් බොන්නේ නෑ. இவருக்கு குடிக்க இயலாது. මෙයාට බොන්න බෑ. ஏளனமா சொல்லி சிரிப்பார். ඒක වීලුවක් කියලා ඉනා වෙනවා. விசுவாசி வீடுகளுக்கு போனோம்னு அவர் சொல்லுவார், ஐயோ பாஸ்டர்ட்ட கூல் தண்டேப்பா, அப்படியா அப்படியா, ஓ பொண்டேப்பா. விசுவாசிகளின் வீட்டுக்கு போனா சொல்லுவாரு, போதகருக்கு கூழ் கொடுக்க வேணா, அது அவருக்கு பிடிக்காது. நல்லா கேளுங்க. හොඳට ආන්න. நல்லா குடிப்பார். හොඳට බොනවා. நானும் நினைச்சேன் இவருக்கு ஆண்டவர் கொடுத்த வரமோ தெரியாது. මං හිතුවා දෙවියන් වහන්සේ දීපු වරප්‍රසාදයක්ද දන්නේ නැහැ. வல்லமையோ தெரியாது. බලයක්ද කියලා දන්නේ නැහැ. கவனிங்க. හොඳට තේරුම් ஒரு ගන්න. குறிப்பிட்ட காலங்கள், ටික කාලයක් ගියේද. மழை காலங்கள் வரும்போது ඒ වැයි කාලේ එන විට මට සම කතා කරගුවාර. පාස්ටර් මට සෙම කතා කරන්නට බෑ කියලා කියනවා. நல்லா கேளுங்க. හොඳට අහන්න. அப்ப நான் சிரிப்பேன். මං ඉනා වෙනවා. சிரிக்கணும். මං ඉනා වෙනවා. மாசத்துல මාසෙට 30 நாள்ல 27 நாள் ஹாஸ்பிட்டல். මාසෙට දවස් 30න් 27ක් විතර එයා හොස්පිටල් එකේ ஊழியம் ඉන්නේ. செய்ய இயலாது அவருக்கு. සේවය කරන්න එයාට වෙලාවක් නැහැ. மாசம் 27 நாள் ஹாஸ்பிட்டல். දවස් 27ක් රෝගලේනේ ඉන්නේ. எதுக்கு எடுத்தாலும் මොන දෙයකට ගත්තා ஆம்புலன்ஸ் வருது. ඇම්බුලන්ස් එනවා. இந்தா கொண்டு போறாங்க. දැන් අරයි යනවා. ஆம்புலன்ஸ் வருது. ඇම්බුලන්ස් එනවා. கொண்டு போறாங்க. අරයි යනවා. ஆம்புலன்ஸ் வருது. ඇම්බුලන්ස් එනවා. அதுலயும் களவா கேட்டு கூட தான் குடிக்கிறாரு. ඒකෙත් කූල් තමයි ඉල්ලලා நல்லா යන්නේ. கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. கடவுள் தான் நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு. දෙවියන් වහන්සේ තමයි අපව ආරක්ෂා කරන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. கடவுள் தான் எங்களை பாதுகாக்கும். දෙවියන් වහන්සේ තමයි අපව ආරක්ෂා කරන්නේ. தொடர்ந்து அப்படியே வியாதிப்பட்டே போயிட்டாரு. නොකඩවා එහෙම ලෙඩ රෝගයෙන් එයා පත් நான் நினைக்கிறேன் 33 34 வயது අවුරුදු 33ක් හරි 34ක් හරි வியாதிப்பட்டு மரிச்சிட்டாரு. එයා ලෙඩ රෝග වෙලා මිය ගියා. வைத்தியர் சொல்லுகிறார், வைத்தியவாரியா කියනවා அதாவது அவருடைய சுவாச பையோ எங்கேயோ அத இடமே இல்லையா, அவ்வளவு சளி நிறைந்திருக்கிறது. එයා උස්ම ගන්න ඒ ස්ථානයේ කිසිම ඉඩක් නැල්ලු සෙම වලින් පිරීලා තිබුණලු. வைத்தியசாலை போனோன்னு அவருக்கு இது கொடுப்பாங்க, அந்த இது பிடிக்க கொடுப்பாங்க. ඒ රෝගලට ගිය ගමන් දුමාල්ලා පාලකතුමා நான் செத்துருவோனோ தெரியாது. මම මිය යයිද දන්නේ නැහැ. நான் சொன்னேன் ஏற்கனவே செத்து முடிஞ்சே. දැන් මිය ගිහිල්ලා ඉවරයිනේ. ஏற்கனவே நீ செத்துட்டியே. ඔබ මිය ගින් ඉවරයිද? ஊழியத்துக்காகவாது வாழ பழகன்னு. සේවය எங்க කොහෙද? வரும்போது ஃபுல் ஃப்ரைட் ரைஸை கொண்டு வாங்க, එන ගමන් ලොකු ෆ්‍රයිඩ් රයිස් එකක් ගේන්න. அல்லது பிரியாணியை கொண்டு வாங்க, බිරියානි එකක් ගේන්න. அல்லது ஃபுல் ரைஸை கொண்டு வாங்க. නැත්නම් ෆුල් රයිස් එකක් කරන් 27 நாள் அவர் ஹாஸ்பிட்டல் என்றா வீட்டுல எத்தனை நாள் சமைக்கிறது? දවස් 27ක් එයා රෝගල මන් දැන් එන්න හදන්නේ. கோலைக்கு மங் நெமை கோல் எந்த யானவா பாரையாகு. භාර්යාවගෙන් දැන් කෝල් එකක් එන්නට 12:40 ஆயிட்டு. දැන් 12:40යි. இதோ வந்துட்டு பாஸ்டர், வந்துட்டு கோல் வந்துட்டு. කෝල් එකක් ආවා. கேளுங்க, என்னம்மா? ඇයි අම්මේ? மெதுவா. ඉමින්. என்னம்மா? ඇයි අම්මේ? என்ன கேளுங்க, தேவன் தான் எங்களுக்கு நீதியையும் விடுதலையும் கடவுள் தான் எங்களுக்கு தருகிறவர்.
දෙවියන් වහන්සේ තමයි අපට දෙන්නේ අපේ අවංකකම සහ අපේ ධර්මිෂ්ඨකම. இவர் ஏதோ பொய்ய பேசி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு லேட்டா எழும்பிட்டு குழம்பிட்டாரு. லேட்டா ஆட்டோ வந்துட்டு, அதால கொஞ்சம் குழம்பித்தான் இருக்கிறாரு. கேளுங்க, நீதியையும் விடுதலையையும் கடவுளே, බලයෙන් නොවේ அது එන්නේ. கடவுளிடத்திலிருந்து ඒක வருகிறது. ස්වාමින් වහන්සේ ගාවින් එන්නේ. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ගැලවීම ලබලා ඉන්නේ. ஆவிக்குரிய ரீதியில எங்களை எழுப்பி இருக்கிறார். ආත්මික ලෙස උන්වහන්සේ අපව පුබුදු කරලා තිබෙනවා. ஆனால் அன்றாட வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், නමුත් දිනපතා ජීවිතේ එන්න පොරබැඳි எதிரிகளின் சதிகள், සතුරන් எதிரிகளுடைய போராட்டங்கள், සතුරන්ගේ සැලසීම් පොරබැඳීම් வெப்பங்கள், උණුසුම් තත්වය குளிர்கள், සීතල சரீர තත්වය பலவீனங்கள், ශරීරයේ தொற்று දුර්වලකම நோய்கள், தொற்று நோய்கள், ලෙඩ රෝග எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர். අපට නිදාස දෙන ஆமென். ආමේන්. அடுத்ததாக ඊගාවදී அவரே எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். උන්වහන්සේ තමයි අපේ ආරක්ෂා බලවත් කොට. அது என்னன்னு சொன்னா கவனிங்க. ඒ මොකද්ද නම් எதிரிகளால் எளிதில் தகர்க்க முடியாத ஒரு பாதுகாப்பாக கர்த்தர் நமக்கு இருக்கிறார். සතුරන්ට විනාශ කරන්න බැරි බලවත් කොටුවක් ලෙස ආරක්ෂාවක් ලෙස ස්වාමින් වහන්සේ අපට ඉන්නවා. ஆமென். ආමේන්. எதிரியாகிய சத்துரு எப்பவும் தாக்க பார்க்கிறான். අපේ විරුද්ධ වෙන සතුරා කොයි වෙලේද පාර දෙන්නේ කියලා බලාගෙන மனசை தாக்க பார்ப்பான். සිත පාර දෙන්න බලාගෙන வீணான குழப்பங்களை கொண்டு வர ඕන් பார்ப்பான். නැති කැළඹීම කුලප්පමක් ගේන්න බලාගෙන வீணான போராட்டங்களை கொண்டு வர பார்ப்பான். නැත්තම් ලොකු පොරබැඳීම් ගේන්නට බලාගෙන கலகங்களை கொண்டு வர பார்ப்பான். කැළඹීම නැත්තම් கோலாலයක් ගේන්න බලාගෙන கவனிங்க, இது எல்லாவற்றையும் தாக்காத வண்ணம் காக்கிற எங்களுடைய அடைக்கலம் என்ன தெரியுமா? அவர் நல்ல பாறையாக இருக்கிறார். මේ දේවල් වල අපට පාර දෙන්න නැති වෙන පිණිස ආරක්ෂාව හැටියට උන්වහන්සේ හොඳ පර්වතයක් හැටියට අපට ඉන්නවා. சத்துருவால ஆளப்பட்ட நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். සතුරන් තුල පාලනය කරනපු බොහෝ මිනිස්සුන් ඉන්නවා. கொஞ்சம் பாருங்க, தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. ටිකක් බලන්න දාවිද්ව අරන් බලන්න. மாமாவாகிய மெய்ப்பனாகிய சவுலால சவுல் என்ன செய்ய, அவனை கொல்ல பார்க்கிறான். එයාගේ මාමා වූ එඬේරෙක් වූ සවුල් ඔහුව මරන්නට බලනවා. சில நேரம் நம்மோடு இருக்கிறவங்க கூட இவன் இருந்தா தான் பிரச்சனை, இவங்க இல்லாம போனா நல்லா, இவங்க அழிஞ்சி போனா நல்லா என்று எவ்வளவு தரம் நினைக்கிறவங்க உண்டு. අපිත් එක්ක ඉන්න අය මොහු නැති වෙලා ගියොත් හොඳයි, මොහු විනාශ වෙලා ගියොත් හොඳයි කියලා අපිත් එක්ක ඉන්න අය බලාගෙන இவங்க ඉන්නවා කියවනවා. இவங்க உயர்ந்துட்டாங்களே, මෙයාලා උසස් වුණානේ, இவங்க நன்மையை கண்டுட்டாங்களே, මෙයාලා යාපත දැක්කානේ. ஐயோ අයියෝ என் இருதயத்துல கசந்து வெறுப்படைந்து சபிக்கிற எத்தனை பேர் உண்டு. අදවත තුල එහෙම තිත්තකම වෙලා සාපේ කරන කී දෙනෙක් අය நல்லா ඉන්නවා. கேளுங்க, හොඳට எங்களுக்கு අහන්න. நல்லதொரு அடைக்கலமாய் கர்த்தர் இருக்கிறார். අපිට හොඳ රක්ෂස්ථානයක් හැටියට ස්වාමින් වහන්සේ ඉන්නවා. ஆமென். ආමේන්. அவர் சபிக்கிறவர் அல்ல, நம்மை උන්වහන්සේ ஆசீர்வதிக்கிறவர். සාප කරන කෙනෙක් නොවේ, ආශිර්වාද කෙනෙක්. அவர் நமக்கு தீமையை கொடுக்கிறவர் அல்ல, நன்மையை கொடுக்கிறவர். උන්වහන්සේ අපට නපුර දෙන කෙනෙක් නොවේ, යාපත දෙන நாங்க කෙනෙක්. கண்ணீரோடு இருக்கிறது அவர் விருப்பமானவர் அல்ல, நாங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விருப்பமான தேவன். උන්වහන්සේගේ කැමැත්ත අපි කඳුලෙන් ඉන්න එක නොවේ, අපි සමාදානයෙන් ඉන්න ඕනි කියන. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கர்த்தர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අපට යාපත්වම கர்த்தர் எங்களுக்கு සිටිනවා. வல்லவராய் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අපට බලවත් ලෙසම இந்த ඉන්නවා. நாட்கள்லையும் இனி வரப்போற நாட்களில் வரப்போற வெப்பத்தினால தோல் வியாதிகள் வந்துவிடக் கூடாது. මේ තිබෙන්නා වූ දවස්වල එන්න යන්නා වූ උෂ්ණත්වය වැඩිවීමෙන් අපට අමතුල රෝගයක් නොවන පිණිස උන්වහන්සේ வைரஸ்கள் எங்களை ආරක්ෂා தாக்கி விடக்கூடாது. වෛරස් බලපෑමට ලක්වන්නට ඕන. கடவுள் தான் நல்ல பாறையாக எங்களை எதுவும் தாக்காமல் காக்கிற அடைக்கலமாய் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ තමයි පර්වතයක් ඇටියට කිසිම දෙයක් බලපෑමක් නොවි අපව ආරක්ෂා කරන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவர்தான் எங்களுடைய மேய்ப்பன். උන්වහන්සේ තමයි අපේ එඬේරා. சில நேரம் உதாரணமா சகோதரனுடைய சரீர நிலைமை සහෝදරයාගේ ශරීර තත්වය அன்கண்டிஷன், முடியாத බැරිම තත්වයක්. சரீர நிலைமைகள் சில நேரம். එයාගේ ශරීර තත්වය. ஆனா கர்த்தர் தான் பலப்படுத்த வேண்டும். නමුත් ඒක ශක්තිමත් කරන්නේ ස්වාමින් වහන්සේ. ஆமென். ආමේන්. சிலர் மனதார விழுந்திருப்பாங்க, සමහර අය ඒ අතුලාන්තර සිතින් වැටිලා ඇති. மனதார உடைந்திருப்பாங்க. සිතින් එයාලා කැඩිලා ඇති. அந்த நேரம் தான் சத்துரு தாக்குவான். ඒ විට තමයි සතුරා පාර දෙන්නේ. அந்த நேரம் தான் உங்களை பலவீனப்படுத்த பார்ப்பான். ඒ විට තමයි ඔබ දුර්වලකමට පත් அந்த කරන්න நேரம் බලන්නේ. தான் உங்களை வஞ்சிக்க வழிவிலக செய்ய பார்க்கலாம். ඒ තමයි ඔබව
වංචා කරන්නට බලාවි. அந்த நேரம் உங்களை சோர்ந்து போக வைக்க பார்க்கலாம். ඒ විට තමයි ඔබ අසලකමට පත් කරන්නට அந்த நேரம் බලාවි. உங்களை சோதனைக்குள்ளாக்க பார்க்கலாம். ඒ දවස් ඒ වෙලාවේ තමයි ඔබව පරීක්ෂාවට ලක් ஆனால் කරන්නට බලාවි. கடவுள் நல்ல பாறையாக அடைக்கலமாய் නමුත් இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ බලවත් කොටුවක් ලෙස අපව ආරක්ෂා කරනවා. ஆமென். ආමේන්. நல்லா கவனிங்க சொல்ற வார்த்தை. කියන වචනේ හොඳට තේරුම් ගන්න. உலகம் நமக்கு எதிராய் மாறும் போது ලෝක අපට විරුද්ධව වෙන විට கடவுள் வெறும் ஒரு தங்கும் இடமாக அல்ல, ස්වාමින් වහන්සේ අපි රැඳෙන ස්ථානයක් විතරක් නොවේ. எதிரிகளின் எந்த அம்பும் தகராத ஒரு பலத்த கோட்டையாய் மாற்றுகிறார். විරුද්ධ අයගේ කිසිම ඊතලක් අපිට වැදෙන නොවන පිණිස උන්වහන්සේ බලවත් කොටුවක් ඇටියට වෙනස් වෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. உலகம் நமக்கு எதிராய் மாறும் போது ලෝකයේ අපට විරුද්ධව වෙන විට கடவுள் ஒரு வெறும் தங்கும் இடம் அல்ல, ස්වාමින් වහන්සේ අපි රැඳිලා ඉන්න ස්ථානයක් විතරක් எதிரிகளின் නොවේ. எந்த அம்பும் தகராத பலத்த கோட்டையா இருக்கிறார். විරුද්ධ අයගේ කිසිම ඊතලක් වදින්න නොදී උන්වහන්සේ බලවත් கேளுங்க. කොටුවක් ලෙස ආරක්ෂා කරනවා. ஒரு நிபந்தனை, එක කොන්දේසියක්. நீதிமான் அவருக்குள் இருக்கும் போது. ධර්මිෂ්ඨය උන්වහන්සේ තුල ඉන්න විට. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். சபைக்கு வரமாட்டோம், සභාවට එන්නේ නැහැ. ஆனால் வியாதி வந்தால் பாஸ்டர் வர வேண்டும். නමුත් ලෙඩ රෝගයට පත් වුණොත් පාලකතුමා එන්නට ඕනේ. சபைக்கு வரமாட்டோம், සභාවට එන්නේ නැහැ. நஷ்டம் வந்தா பாஸ்டர் வரணும். අලාභයක් වුණොත් පාස්ටර් එන්න ඕනේ. அன்றைக்கு என்னுடைய டெலிபோன் தொலைபேசி உங்களுக்கு வேலை செய்யாது. ඒ දවසට මගේ දුරකථනය ඔබට වැඩ කරන්නේ சபை නැහැ. முக்கியம். සභාව වැදගත්. சபையைத்தான் எடுத்துக்கொள்ள கத்தர் வரப்போகிறார். සභාව තමයි ගෙන යන්නට උන්වහන්සේ එන්නට යන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். சபைக்கு வராதவங்களுக்காக ஜெபிக்க நான் இல்ல இந்த இடத்துல. සභාවට එන්නේ නැති අය වෙනුවෙන් යාඥා කරන්න නොවේ මම ඉන්නේ. நான் எம்புலன்ஸும் இல்லை. මම ඇම්බුලන්ස් එකක් නොවේ. வே, 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 வே. එහෙම සද්ද දාගෙන ඇම්බුලන්ස් එකක් නොවේ. அப்ப ஓண்டு வர்றதுக்கு ඒම ඉන්නට நான் எங்கட ஊழியக்காரங்களே கூட சொல்லி இருக்கிறேன். මම සේවකයන්ටත් මං කියලා තියෙන්නේ. திங்கட்கிழமை லீவு நாள். සඳුදා නිමාඩු දවස. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஊழியக்காரருக்கு, සේවකයන්ට மற்றவங்களுக்கு திங்க நாள் தொடங்குற நாள். අනිත් අයට සඳුදා තමයි වැඩ පටන් ගන්න දවස. திங்கட்கிழமை அவங்க ரெஸ்டா இருக்கணும். සඳුදා එයාලා රෙස්ට් එකේ சில ඉන්න நேரம் ඕනේ. ஊழியக்காரன் தந்திரக்காரரா இருப்பாங்க. සමහර සේවකයන්ුත් ரெவட்டி රැවටිලිකාරයන් හැටියට ඉන්නවා. கேளுங்க, හොඳට ආන්න. தந்திரக்காரரா இருப்பாங்க. රැවටිලිකාරයන් හැටියට ඉන්නවා. திங்கட்கிழமை தான் அவங்களுக்கு கிளினிக் நாள். සඳුදා තමයි එයාලට කිලිනික් දවස. அவங்க நேரடியா போய் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை போடுங்கன்னு. එයාලා කෙලින්ම ගින් කියනවා අඟහරුවාදා දාන්න. திங்கட்கிழமையும் லீவ் எடுப்பாங்க, செவ்வாய்க்கிழமையும் லீவ் எடுப்பாங்க. සඳුදාත් නිමාඩු ගන්නවා අඟහරුවාදාත් නිමාඩු. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. திங்கட்கிழமை லீவு நாள்ல ஊழியக்காரங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், සඳුදා නිමාඩු දවසේ සේවකයන්ට කියලා තියෙන්නේ நீங்க எங்க விசிட்டிங்கும் போக தேவையில்லை. මොන විසිටින්වත් ඔයාලා යන්න ஒரு ඕනේ. ஆக்சிடென்டா ඇක්සිඩන්ට් එකක්ද அல்லது வைத்தியசாலை இனி இல்லைன்னு முடியாததா, රෝගලේ තවත්ම බැරිම තත්වයක්ද அப்ப மாத்திரம் தான் போகணும். ඒ විට විතරයි යන්නට ඕනේ. சிலர் ஆம்புலன்ஸ் மாதிரி සමහර අය ඇම්බුලන්ස් වගේ திங்கட்கிழமையும் போறாங்க, සෞන්දත් செவ்வாய்க்கிழமையும் போறாங்க, අඟහරුවාදාත් புதன்கிழமையும் போறாங்க, வதாதாத் காணிக்கை கொடுக்கிற வீட்டுக்கு போறாங்க, පඳුරු දෙන නිවාස් වලට යනවා. உதவி செய்றவங்க வீட்டுக்கு போறாங்க. උදව් කරන නිවාස් වලට திங்கட்கிழமை යනවා. எங்கேயும் போகல, அவங்க வீட்டோட வீட்டுக்காரியம் ஜெபத்தோட. நானெல்லாம் திங்கட்கிழமை அந்த திங்கட்கிழமை காத்திருக்கிறது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாளுக்கு வேண்டிய பலத்துக்காக காத்திருக்கிறது. මං ඇවිල්ලා සඳුදා දවසේ රැඳිලා ඉන්නවා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛේ. ඉතුරු දවස් 6ේම දෙවියන් වහන්සේගේ ආරක්ෂාව ශක්තිය ලබා ගන්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. குடும்ப தலைவர்களே, පවුලේ නායකයන්, குடும்பத்துக்கு உட்பட்ட சகோதரிகளே, පවුලේ සහෝදරයන්, வாலிப தம்பி தங்கச்சிமார்களே, තරුණ මල්ලි නංගිලා, சிறு பிள்ளைகளே, வயோதிப அம்மாமார்களே, දරුවන් වැඩිමල් අය, நீங்க காத்திருக்கிற நாள் எப்ப? ඔයාලා කවදද රැඳී ඉන්නේ? தேவன் உங்களுக்காக காத்திருக்கணும். දෙවියන් වහන්සේ ඔබ වෙනුවෙන් රැඳී நீங்க ඉන්නට ඕන. காத்திருக்காதீங்க. ඔබ රැඳී ඉන්නට එපා. உங்களுக்கு நேரம் இல்லை. ඔබට වෙලාවක් නැහැ. ஒரு நாளும் மன்னிக்கவும் பிஸி என்ற வார்த்தை பாவிக்காத, பிஸி என்ற வார்த்தை நீ பாவிச்சு என்று சொன்னா நீ பிசாசுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறாய். කරුණාකරලා සමාව කියන මේ බිසි සමාව වෙන්න. බිසි කියන වචනය පාවිච්චි කරන්න එපා. ඒක ඔබ පාවිච්චි කරොත් ඔබ සාතාන්ගේ යටතේ ඉන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. 24 மணித்தியான ஒரு மனுஷனுக்கு போதும் என்று தேவன் கொடுத்திருக்கிறார். අය 24 මිනිස්සුන්ට සෑයේ කියලා දෙවියන් වහන්සේ දීලා சொல்லுங்க තිබෙනවා. ආමේන්. ආමේන්.
பிசி என்ற வார்த்தை யூஸ் பண்ணாத. බිසී කියන වචනය පාවිච්චි කරන්නට நீ என்ன එපා. ஜனாதிபதியா? ඔබ ජනාධිපති කෙනෙක්ද? நீ யுத்தம் செஞ்சு கொண்டு பார்த்து கொண்டா இருக்கிற. ඔබ යුද්ධය කරාගෙන බලාගෙන දින්නේ. போதுமான நேரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். සෑයෙන වෙලාවක් දෙවියන් වහන්සේ දී சொல்லுங்க තිබෙනවා. ஆமென். ආමේන්. சத்துரு எப்ப தாக்கலாம்னு பாக்குறான். සතුරා කොයි වෙලේද පාර දෙන්න நான் පුළුවන් என்ன කියලා செய்யறது? බලනවා. என்னுடைய ஊழியத்துல திங்கட்கிழமை ஒரு கான்ஃபரன்ஸ் அல்லது பாஸ்டர் மீட்டிங் இல்லாட்டி வீட்டில் இருக்கிற மாதிரியும் இல்லை, சர்ச்சிலேயோ வீட்டிலே இருந்து காத்திருப்பது அது என்னுடைய வழக்கம். පාස්සට සඳුදා මීටින්නයක් නැත්තම් පාස මීටින්නයක් නැත්තම් සඳුදා දවසේ දේව ගෘහයෝ නිවසේ රැඳී ඉඳලා යාඥා කරන එක පුරුද්දක්. அந்த கிழமைக்கு வேண்டிய பலன் எனக்கு வேண்டும். ඒ සතියට ඕන කරන බලය මට ඕනේ. ஆமென். ஆமென். அந்த பாதுகாப்பு எனக்கு ඒ வேண்டும். ආරක්ෂාව මට ඕනේ. நீ திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை செஞ்சா, சனிக்கிழமை பகல் வரைக்கும் வேலை செஞ்சா, காத்திருக்கிற நேரம் எங்க? ඔබ සඳුදා ඉඳන් සෙනසුරාදා දවල් වෙනකම් වැඩ කරොත් ඔබ රැඳී ඉන්න කාලය කෝ වෙලාව කෝ? நாங்க சர்ச்சுக்கு வரம்போம் வரமாட்டோம், இருப்போம் நிப்போம் போவோம் வரும், ஆனா ஜெபிக்க வாங்க வரமாட்டேன். අපි චර්ච් එකට එන්නේ නැහැ, යන්නේ නැහැ, අපි ඒ යන්නේ නැහැ, යාඥා කරන්නේ නැහැ. මම යාඥා කරන්න එන්නෙම නැහැ. நன்றா கவனிங்க. උඩට තේරුම් ගන්න. கடவுள் சபை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். සභාව තමයි ගෙන යන්න ස්වාමින් වහන්සේ එන්නට அவர் යන්නේ. நமக்கு பாதுகாப்பான தகர்க்க முடியாத கோட்டை. උන්වහන්සේ අපට ආරක්ෂව කුඩු කරන්න නැත්නම් විනාශ කරන්න බැරි බලවත් කොටුවක්. ஆபத்து காலம், அதாவது எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு ஆபத்து என்ற ஒன்று இருக்கிறது. අපේ ජීවිතේ අපට අනතුරු කාලයක් කියන එකක් තිබෙනවා. தமிழிலே சொல்லப்படுது இக்கட்டு காலம் என்று இருக்குது. දෙමළ භාෂාවෙන් නපුරු சிங்களத்துல சொல்லுங்க சிஸ்டர், அவருக்கு தெரியாது. විපත්ති කාලයක්. ஆபத்துண்டா விபத்தி காலம். ஆபத்து நமக்கு இருக்குது, விபத்தி காலம் இருக்கு எங்களுக்கு. අපිට විපත්ති කාලයක් තිබෙනවා. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. ஆபத்து காலம்ண்டா உங்களோட மனதில் எழுதி கொள்ளுங்க. ඔබගේ අදවත තුළ විපත්ති කාලය කියන්නේ කුමක්ද කියලා ලියා ගන්න. நெருக்கம், ඉරවීම, துன்பம், දුක, வேதனை. වේදනාව. நீதிமான்களுக்கு அநேகமான துன்பங்கள் உண்டு. ධර්මිෂ්ඨයන්ට බෝ දුක්බර දේවල් තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். බෝ අයව බල්ලා තිබෙනවා. கணவன் மனைவியோட சண்டை, ස්වාමි පුරුෂයා භාර්යාවත් එක්ක රණ්ඩු. மனைவி கணவனோட சண்டை, භාර්යාව ස්වාමි පුරුෂයා එක්ක பிள்ளைகள் රණ්ඩු. தாய் தகப்பனோட சண்டை. දරුවන් දෙමව්පියන් එක්ක රණ්ඩු. வேலைக்கு போவாங்க, படிக்க போவாங்க, விளையாட போவாங்க, தொழில் செய்வாங்க, சபைக்கு வர மாட்டாங்க. ගෙදර බැලට යනවා, සෙල්ලම් කරන්න යනවා, පාසලට යනවා, නමුත් සභාවට එන්නේ නැහැ. ஏ ඇයි ඒ? இது ஒரு பேட் ஸ்பிரிட். මේක ඇවිල්ලා වැරදි ස්ප්‍රීට් එකක්. ஆவி ஆவி. වැරදි ආත්මයක්. கணவன் மனைவி பிள்ளைகள் சண்டை. දෙමව්පියන් දරුවන් රණ්ඩු. படிக்க போவாங்க, வேலைக்கு போவாங்க, தொழில் செய்வாங்க, விளையாட போ, எல்லாம் நடக்கும். சபைக்கு வர மாட்டாங்க, எல்லாம் செய்வாங்க. බැලට යනවා, නමුත් සභාවට එන්නේ නැහැ. சபைக்கு வந்தா தானே உன் நெருக்கத்திலிருந்து தேவன் உன்னை விடுவிப்பார். සභාවට ආවොත් තමයි ඔබගේ ඉරවීමෙන් ඔබ නිදාස් කරන්නේ. சிலர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பொத்தலான பையில போடுற மாதிரி தான் இருக்கும். සමහර අය කොච්චර අම්බ කරත් ඉල් වෙච්ච සාක්කුවට දානවා වගේ තමයි. ஏன் ஆண்டவருடைய பங்குல உண்மை இல்லையே. නමුත් දෙවියන් වහන්සේගේ පංගුකාරත්වයේ සැබෑකම தசம பாகத்துல உண்மை இல்ல. දසයෙන් කොටස අවංක නැහනේ. ஹாஸ்பிடலே கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ඒ හොස්පිටල් එකට දීගෙනම ඉන්නවා. கிடைக்கிறது அவ்வளவும் செலவழிச்சு கொண்டே இருப்பாங்க. දෙන්නාව ඒ ඔක්කොම වීදම් කරගෙනම ඉන්නවා. என்னது? ඇයි? சாப்பிட்டும் மிச்சம் இல்ல, சாப்பிட்டும் சுகம் இல்ல. කාලත් ඉතුරු දෙයක් නැහැ, කාලත් සුවයක් නැහැ. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. இதனால நெருக்கம், මේ නිසා ඉරවීම. இதனால நெருக்கம், මේ නිසා ඉරවීම. சில நேரம் துன்பங்கள், සමහර විට දුක, வேதனைகள். වේදනාව. எத்தனை பேருக்கு எத்தனை வேதனை இருக்குது? කොච්චර මිනිස්සුන්ට කොච්චර වේදනාවක් சில நேரம் கூட තිබෙනවද? இருதயத்துல வேதனை எங்களுக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். සමහර විට ඔබගේ අදවතේ වේදනාව අපි දන්නේ නැහැ. නමුත් ස්වාමින් වහන්සේ දන්නවා. கேளுங்க, நீதிமான்களுக்கு துன்பம், நெருக்கம், வேதனை வராதென்று இல்லை. ධර්මිෂ්ඨයාට දුක, වේදනාව, ඉරවීම එන්නේ නැතුව නොවේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். நான் சேர்ச்சுக்கு போறேன், මං සභාවට යනවා. நான் ஜெபிக்கிறேன், මම යාඥා ஆண்டவருக்கு කරනවා. உண்மையா இருக்கிறேன். මම දෙවියන් වහන්සේ සැබෑව எனக்கே ඉන්නවා. நெருக்க, எனக்கே துன்பம் என்று
கேட்காத. මට ඇයි ඉරවීම මට ඇයි දුක කියලා ආන්න එපා. நீ வானத்துல இல்ல, ඔබ ආසේ නොවේ நீ ඉන්නේ. இந்த பூமியில தான் இருக்கிற. ඔබ මේ පොළවේ තමයි ඉන්නේ. உண்ட கணவன் ஒழுங்கில்ல, ඔබගේ ස්වාමී පුරුෂයා හරි නෑ. உண்ட கணவன் ஒழுங்கா தொழில் செய்யல, ඔබගේ ස්වාමී පුරුෂයා හරියට රැකියාව කරේ அல்லது உண்ட නෑ. மனைவி ஆடம்பரமா செலவு செய்றா, නැත්තම් ඔබගේ භාර්යාව ආඩම්බර ලෙස වීදම් කරනවා. அல்லது உண்ட பிள்ளைகள் தொழில் செய்து தகப்பன் தாயை பார்ப்பதில்ல. නැත්තම් ඔබගේ දරුවන් රැකියාව කළා දෙමව්පියන්ව බලන්නේ නෑ. இப்படி ஒரு நெருக்கம் இருக்கிறது. මේමත් ඉරවීමත් තිබෙනවා. இன்னொரு பக்கம் ஒரு துன்பம் இருக்கிறது, තවත් එක පැත්තක දුකක් තිබෙනවා. வேதனை இருக்கிறது, වේදනාව තිබෙනවා. செலவுக்கு போதாமை, වීදමට මදි போதாதது, වීදමට මදි செலவுக்கு காணாது, වීදම් කරන්න මදි. ஆண்டோடைய பங்களே உண்மை இல்ல. දෙවියන් වහන්සේගේ சிந்திங்க. හොඳට කල්පනා කරන්න. ஆபத்து என்று சொல்லும் போது විපත්තියක් කියන විට விலகி எங்களால் ஓட முடியாது. මේකට එක අපේ විශ්වාසය කුමක්ද දන්නවා. எல்லாரும் என்ன பாருங்க, හැමෝම මාව බලන්න. நீதிமானை தேவன் தனியே விட்டு விட மாட்டார். ධර්මිෂ්ඨයව තනියෙන් උන්වහන්සේ கரங்களை අතාරින්නේ தட்டி නැහැ. தேவனை மகிமைப்படுத்துங்க. நீதிமானை நெருக்கத்துல வேதனையில துன்பத்துல தனியே விட மாட்டார். ධර්මිෂ්ඨයව වේදනාව තුල සිරවීම තුල උන්වහන්සේ තනියෙන් අතාරින්නේ නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. தனியே இல்ல, நீ தேவ கிருபை உள்ளவன், ඔබ තනියෙන් නොවේ. දෙවියන් වහන්සේගේ කරුණාව தேவ තියෙන කෙනෙක්. இரக்கம் உள்ளவன், දෙවියන් වහන්සේගේ අනුකම්පාව தேவ තියෙන අය. உருக்கம் உள்ளவன், දෙවියන් වහන්සේගේ සිත් තුනුවීම தேவனுடைய තියෙන අය. நன்மை உனக்கு இருக்கு. දෙවියන් වහන්සේගේ යාපත ඔබට இந்த තිබෙනවා. பூமியில் அவர் உன்னை வெக்கப்படவோ கைவிட விட මේ மாட்டார். පොළවේ ඔබ ලැජ්ජාවට පත් වෙන්නෝ අතාරින්නේ නැහැ. நீ அதற்கமே நடந்தால் கைவிடுவார், வெக்கப்படுத்துவார், அவமானப்படுத்துவார். ඒකට අනුව ඔබ ඇසුරුනොත් එම ඔබ අතාරීවි, ඔබ ලැජ්ජාවට පත් කරાવી. ஆனா நீதிமான தனியே விட மாட்டார். ධර්මිෂ්ඨයව තනියෙන් උන්වහන්සේ අතාරින්නේ சொல்லுங்க නැහැ. ஆமென். ආමේන්. சில நேரம் இப்படி நாங்க கடந்து போகும் போது සමහර දේවල් වල මේම අපි ගතව යන විට எங்களுக்கு பலன் குறுகிட்டு, අපේ ශක්තිය අපට අඩු වෙලා பலன் இல்ல, ශක්තියක් නැහැ. பலன் இல்ல, எங்களுக்கு ශක්තියක් නැහැ අපට. பேச பலன் இல்ல, කතා කරන්න ශක්තියක් නැහැ. நடந்து போக பலன் இல்ல, ඇවිදලා යන්න ஒரு ශක්තියක් නැහැ. காரியமும் விருப்பமும் இல்ல. මොන දෙයටත් අපි කැමතිත් නැහැ. நன்றா கவனிங்க, හොඳට තේරුම් ගන්න. தேவன் நமக்கு பலனாக இருப்பார். දෙවියන් වහන්සේ අපට ශක්තියක් ඇටියට ඉඳීවි. ஆமென். ආමේන්. ஆங்கிலத்துல சொல்லப்படுது ඉංග්‍රීසි භාෂාවෙන් කියවෙනවා strong hold, strong hold. strong all. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். முதல் முறை ஆங்கிலம் படிக்கிறார் போல இருக்கு. strong hold. strong all. கடவுள் நமக்கு பலமாக இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අප ශක්තිමත් ඇටියට ඉන්නවා. ஆமென். ආමේන්. நீங்க தனியே இல்ல, ඔබ තනියෙන් නොවේ. தேவன் உங்களோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක ඉන්නවා. நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க, ඔබ විමසා බලන්න. அறிந்து கொள்ளுங்க. ඔබ තේරුම් ගන්න. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නොවේ. நீதிமான், ධර්මිෂ්ඨය. இந்த வார்த்தையை கவனிங்க, මේ වචනය තේරුම් ගන්න. நேர்மையோடு, අවංකකමින්, நீதியோடும் ධර්මිෂ්ඨකමින් வாழ்பவர்களை ජීවත් වෙන අයට கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். ස්වාමින් වහන්සේ කවදාවත් අතාරින්නේ නැහැ. எல்லா விடுதலையும் அவரால் தான் வரும். හැම නිදාසම උන්වහන්සේ තුලින් තමයි එන්නේ. ஆமென். ආමේන්. பணம் இருந்தும் பிரயோசனம் இல்ல, මුදල් තිබිලත් ප්‍රයෝජනයක් නැහැ. செல்வம் இருந்தும் பிரயோஜனம் இல்ல, වස්තුව තිබිලත් ප්‍රයෝජනයක් பணம் නැහැ. இல்லாமையும் பிரயோஜனம் இல்ல, செல்வம் இல்லாமலும் பிரயோஜனம் இல்ல. මුදල් නැතුවත් වස්තුව නැතුවත් කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. இறுதி விடுதலை தேவனிடத்தில் தான் இருக்கு. නිදාස ස්වාමින් වහන්සේ තුල තමයි ආමේන්. තියෙන්නේ. ආමේන්. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், යස්පයා යුද්ධේ දවස්වලට සූදානම් කරන ஜெயம் ලබයි. கத்தரால் வரும். ජයග්‍රහණය ස්වාමින් වහන්සේ තුලින් வடக்கு එන්නේ. தெற்கு கிழக்கு மேற்கிலிருந்து ஜெயம் வராது. උතුර නැගෙනහිර බස්නාහිර වලින් අපිට ජයග්‍රහණය நீதிமானுக்கு එන්නේ. தேவனிடத்திலிருந்து தான் ஜெயம் வரும். ධර්මිෂ්ඨයාට ජය එන්නේ ස්වාමින් වහන්සේ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. දීලා දෙවියන් වහන්සේ நீ මහිමයි. கடந்து போற இந்த நெருக்கம், இந்த துன்பம், வேதனை அவருக்கு தெரியாமலும் இல்லை. ඔබ ගතව යන මේ සිරවීම සහ ඉරවීම දුක වේදනාව උන්වහන්සේ දන්නේ නැතුව නොවේ. எனக்கு ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். පාලකතුමාට අනාගත වාක්‍යයක් කියපු වාක්‍යයක් කියන්නම්. 16 வருஷத்துக்கு முதல் ஒரு தீர்க்கதரிசி எனக்கு අවුරුදු சொன்னார். 16කට පෙර අනාගත වාක්‍යයක් මට කියවුණා. என்ன தெரியுமா சொன்னா? මොනවද දන්න ඔව් කිව්වේ? பாஸ்டர் ராஜன், පාලක රාජන්, உன்னுடைய தலைமுடிய உன்னால் எண்ணேலுமாண்டு ඔබගේ கேட்டார். ඉසකයා ගස් ඔබට ගණන් කරන්න පුළුවන්ද? நான் சொன்னேன் இல்ல. පාලකතුමා කිව්වා නෑ බෑ. இது ஒன்று விழுகிறத உனக்கு தடுக்க முடியுமான்னு கேட்டான். එකක් වැටෙන එක ඔබට ඒක බාධා කරන්න පුළුවන්ද කියලා? இல்ல. නෑ.
உனக்கு இருக்கிற நன்மை உனக்கு தெரியாத கர்த்தருக்கு தான் தெரியும். ඔබට තියෙන යාපත ඔබ දන්නේ නැහැ. ස්වාමින් වහන්සේ තමයි உனக்கு දන්නේ. இருக்கிற உயர்வு உனக்கு தெரியாத மனிதர்களுக்கு தெரியாத கர்த்தருக்கு தெரியும். ඔබට තියෙන උසස් වීම මිනිස්යන් දන්නේ නැහැ. ඔබ දන්නේ නැහැ. ස්වාමින් වහන්සේ තමයි உனக்கு දන්නේ. இருக்கிற ஆசீர்வாத மகிமை உனக்கு தெரியாத உலகத்தாருக்கு தெரியாத கர்த்தருக்கு தெரியும். ඔබට තියෙන ආශිර්වාදය ඔබට දන්නේ නැහැ. ලෝකයට දන්නේ නැහැ. නමුත් ස්වාමින් වහන්සේ තමයි இப்ப දන්නේ. நீ நெருக்கப்பட்டிருக்கியா? දැන් ඔබ ඉර වෙලා ඉන්නවද? வேதனைப்பட்டிருக்கியா? දැන් වේදනාවට ලක් වෙලා ඉන්නවද? துக்கத்தின் மேல் துக்கத்தோடு இருக்கிறியா? දුක්බරව දුකට වැඩියෙන් දුකින් ඉන්නවද? காயத்தின் மேல் காயம் இருக்கிறதா? තුවාලවට වඩා තුවාල වලින් ඉන්නවද? கர்த்தர் அறியாம இது ஒன்று உனக்கு நடக்க. ස්වාමින් වහන්සේ නොදැනව මේ දේ ඔබට සිද්ධ වුණේ නැහැ. இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். මේ හැමදේම ස්වාමින් கரங்களை වහන්සේට தட்டி දන්නවා. தேவனை மகிமைப்படுத்துங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். මේ හැමදේම උන්වහන්සේට දන්නවා. கர்த்தருக்கு தெரியாம ஒன்றுமில்ல. ස්වාමින් වහන්සේට නොදැනව කිසිම දෙයක් නැහැ. ஆமென். ஆமென். நீ கடந்து போகிறது கடந்து கொண்டிருக்கிறது கடக்க போகிறது எல்லாம் தேவனுக்கு தெரியும். ඔබ ගතව ගිය ගතව යන්න යන්නා වූ හැමදේම ස්වාමින් වහන්සේට දන්නවා. இப்ப உனக்கு நடக்கிறது கூட தேவனுக்கு தெரியும். தேவன் தான் அனுமதிச்சிருக்கார். දැන් ඔබට සිද්ධ වෙන දේත් ස්වාමින් වහන්සේ දන්නවා. ස්වාමින් වහන්සේ තමයි මේ දේ தேவன் අනුමත உன்னை කරේ. தனியே விட்டு விட இல்ல. දෙවියන් වහන්සේ ඔබ තනියෙන් අතාරියේ නැහැ. ஆமென். ආමේන්. அவர் பலமான கோட்டையா இருக்கு. උන් බලවත් කොටුවක් ඇටියට කත්තර- පර්වතයක් ඇටියට කත්තර උන්වහන්සේ උඹලේ ඉන්නවා. ආශිර්වදිපාර. ස්වාමින් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරන සේක. එළඹිරපෝ. අපි නැගිට ඉඳිමු.